ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவிங்க. இது சப்பாத்தி பூரிக்கு நல்லா இருக்கும், தோசைக்கு தொட்டுக்கலாம், ஒயிட் ரைஸ்க்கும் பிசைஞ்சுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் எந்த சட்டியில கிரேவி பண்ண போறோம்னா அதுலயே கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க, தண்ணி வடிச்சிட்டு. இது கூட ஒரு 1/2 குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு சிக்கன் அப்படியே வதக்கி விடுங்க. அதுக்குள்ள ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி 2-3 வெட்டி சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். நீங்க பெரிய வெங்காயம் சேர்க்கறதா இருந்தா ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட சின்னதா 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி அரைக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா சிக்கனோடவே 2 தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இப்ப இது கூட ஒரு துண்டு பட்டை, ஒரு 5 அல்லது 6 கிராம்பு, ஒரு 1/2 அல்லது 3/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி தூள். நீங்க பட்டை கிராம்பு சோம்புக்கு பதிலா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இல்லைன்னா சிக்கன் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கலாம். இப்ப இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா சிக்கன் தண்ணி விட்டு வதங்கி வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்ப இந்த வதங்கின சிக்கனோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா, இந்த மசாலா எதுவுமே நம்ம வதக்கல, வறுக்கல, அப்படியேதான் பச்சையா சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்ப இந்த மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி கலந்து இந்த கிரேவியோட ஊத்திக்கலாம். இப்ப இதே நீங்க குக்கர்லயும் பண்ணலாம். குக்கர்ல பண்ற மாதிரி இருந்ததுன்னா இதே மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு மண் சட்டியில செய்யறதுனால இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு 5 மினிட்ஸ் நான் மூடி வச்சு வைக்கிறேங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்துட்டு கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சு திரும்ப 5 நிமிஷம் கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு வைக்கிறேன். அவ்வளவுதான். இந்த டைம் கரெக்டா இருக்கும், சிக்கன் வெந்துடும். குக்கர்ல வச்சீங்கன்னா அதே மாதிரி 3 விசில் விட்டு இறக்கி ஆஃப் பண்ணிட்டு, தண்ணி எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னா 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் அடுப்புல வச்சா போதும், கிரேவி ரெடி ஆயிரும். இப்ப பாருங்க, 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல 5 நிமிஷம் சிம்ல வச்சு ஓபன் பண்ணியாச்சு. சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்து கிரேவி ரெடி ஆயிருச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. சிக்கன் மட்டும் வெந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு அப்படியே கலந்துட்டு மூடி வச்சிருங்க. மண் சட்டிங்கிறதுனால நீங்க அப்படியே வச்சுக்கலாம், வேற பாத்திரத்துல மாத்தி வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அவ்வளவுதான், கிரேவி ரெடி ஆயிருச்சு. சுட சுட சாதத்தோட இந்த கிரேவி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும், இல்ல கொஞ்சம் கிரீமியா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு ஆஃப் பண்றதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி ஊத்திட்டு ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா கொத்தமல்லி தலை தூவிக்கலாம்.